அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கிற இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பேனை வச்சுட்டு அதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து நல்லா அதையும் மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நான் வெங்காய தக்காளி அரைக்க போகிறது இல்லைங்க, அப்படியே தான் சேர்க்குறேன். அதனால் எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் நல்லா கலர் கொடுக்கும், ஆனால் உங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. இப்போ இது கொதிக்கட்டும். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 20 முந்திரி பருப்பை 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில். அதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அதில் 2.5 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால இதில் 5 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்குதுங்க, நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு கொஞ்சமாக இனிப்பு சுவை வேணும்னா 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் இதில் 1/4 கிலோ பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இது நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீரெல்லாம் நல்லா வேகணும், அதனால் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பன்னீரும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் தூவி விட்டுருங்க. காய்ந்த வெந்தயக்கீரை இலைதாங்க இது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டில் சேர்ப்பாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ஸ்டார்ஜியாத் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.